Hello students, welcome to my channel. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6th கிளாஸோடைய மேக்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 1.2 பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது fill in the blanks with greater than or less than or equals to, அதாவது less than greater than equals இந்த இதை பயன்படுத்தி நம்ம இந்த ஃபில்லப்பை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபில்லப் பார்க்க போகிறோம். அதில் என்ன நம்பர், ஃபஸ்ட் நம்பர் என்னது? 48,792 டேஷ் 48,972. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபில்லப்பு 48,792 இங்கிட்டும் 48,972. நம்ம வந்து இப்போ ஃபில்லப் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், 1s 10s 100,000 இப்படி தானே பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ் இதுகளுக்கு பார்க்குறாந்தா நம்ம ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே 4. அப்போ இங்கே 4 ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால அடுத்த நம்பர் பார்க்குறோம். ரெண்டுலேயுமே 8 இருக்குது. ஸோ அதுக்கடுத்த நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தேர்ட் ஒன், இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ 7 பெரிய நம்பரா 9 பெரிய நம்பரா? ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து 9 தான் பெரிய நம்பர். ஸோ அதனால் இந்த இடத்துல தான் வாய்கன்றாப்பில் வரணும். அப்போ இந்த நம்பர் தானே பெருசு. ஸோ 48,972 இதுதான் பெருசுங்கிறதுனால அதுதான் நம்மளுக்கு கிரேட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1ல் ரோமன் லெட்டர் 1 அப்படி 48,792 டேஷ் 48,972. அப்போ எது பெருசு? 48,000 தான். அதனால அந்த சைடு தான் போடுறோம். அடுத்து செகண்ட் ஒன். இப்போ நம்ம நம்பர் எழுதுகிறோம். இப்போ செகண்ட் சம் 12,48,654. ஸோ 12,48,654. ஓகேவா? அடுத்து 12,46,854. அதே மாதிரி தான், ஒரே மாதிரி வர்றாப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் சம் என்னது? 12,48,654 டேஷ் 12,46,854. இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்குறோம், ஒரே மாதிரி இருக்குது. செகண்ட் நம்பரையும் பார்க்குறோம், ஒரே மாதிரி இருக்குது. தேர்ட் நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபோர்த்து நம்பர் இங்கே 8, இங்கே என்னது 6, இங்கே 8, இங்கே 6. ஸோ 8 பெருசா 6 பெருசா? 8 தான் பெருசு. அதனால் இந்த சைடு தான் நம்ம வாயன்ற பகுதி வரணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சதா? அடுத்து பெரிய நம்பர் ஏதோ அந்த சைடு தான் வாயகன்ற பகுதி வரணும். சின்ன நம்பருக்கு வந்து வாய் வந்து குறுகிய பகுதியாக வரணும். அடுத்து தேர்ட் ஒன் 6,58,794 டேஷ் 6,58,794. தேர்ட் ஒன் நம்ம பார்க்குறோம் 6,58,794. இங்கிட்டும் 6,58,794. இப்போ இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பாருங்கள், ரெண்டு நம்பருமே ஒரே நம்பர் தான். ஸோ அதனால் ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன போட போகிறோம்? ஈக்குவல். ஓகேவா? இந்த 3 சமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஃபில்லப் முடிஞ்சு. செகண்ட் ஒன் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது நம்ம சரியா தவறா அப்படின்னு சொல்ல போகிறோம். The difference between the smallest number of 7 digits and the largest number of 6 digits is 10. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம சம்ம என்ன எதுன்னு ஃபஸ்ட்டு the difference between the smallest number of 7 digit and the largest number of 6 digit is 10. அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பரும் அதே மாதிரி 6 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பரும் ரெண்டுடைய டிஃப்ரெண்ட், அதாவது ரெண்டு நம்பரை கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம கிடைக்கிறது 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சரியாக தவறான்னு நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம சம்மாக போட்டு பார்க்கணும். ஸோ முன்னாடியே நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்மாலஸ்ட்டுனாலே நம்ம வந்து நம்பர்ஸில் ஸ்மாலஸ்ட்னால் என்னது, 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனால் இங்கே வந்து நம்ம எந்த நம்பரும் 0லேருந்து ஆரம்பித்தோம்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 1ன்னு ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்னால 1ல் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். ஸோ 7 டிஜிட் நம்பருங்கிறதுனால அடுத்து எல்லாமே 0ல் தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்போ 1 இப்போ மொத்தமாக 7 டிஜிட் வந்துருச்சு. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுனால 1ன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஜீரோஸாக வரணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர்.
ஸோ லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் 6 லார்ஜஸ்ட் 6 digits நம்பர், அதாவது பெரிய நம்பர் 6 digitsலே பெரிய நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 to 9ல் பெரிய நம்பர் எது? 9 தான் பெருசு. ஸோ 9ஐ 6 டைம்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 6 டைம்ஸ் போட்டாச்சா? இப்போ ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதோடைய டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 ஸோ 1 2 3 4 5 6 9. ஓகேவா? இதோடைய டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து 0லேருந்து 9 போகுமா? ஸோ போகாது. நம்ம இங்கேருந்து பேரோ வாங்கணும். இங்கேயும் இல்லாதனால ஃபஸ்ட்டு இங்கேருந்து பேரோ வாங்குகிறோம். இது 10 ஆயிரும். இதுலேருந்தும் பேரோ கொடுக்குறதுனால இது 9 ஆயிரும். இது 10 ஆயிரும். அதுலேருந்தும் பேரோ கொடுப்போம். அதனால் பேரோ கொடுத்தோன்னே எல்லாமே 10லேருந்து 9 ஆயிரும். ஸோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது இந்த இடத்துல தான். ஸோ அது வரைக்கும் கொடுத்துட்டு வரணும். இப்போ இங்கே வந்து 10 ஆயிடுச்சு. ஸோ 10ல் 9 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1. மீதம் எல்லாமே இருக்கிறது எல்லாமே 9. 9ல் 9 போச்சுன்னா 0 0 0 0 0. இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டதுனால இந்த இடத்துல 0 தான் இருக்குது. ஸோ 0 தான் வரும். என்ன கிடைச்சிருக்கு? அதோடைய டிஃப்ரென்ஸு 1. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன? 10 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the difference between smallest number of 7 digit and the largest number of 6 digits is 10. அப்போ இது என்னது? false. ஸோ number 1 true or falseல உள்ளது என்னது? false. செகண்ட் சம்மு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் சம் என்னது? the largest 4 digit number formed by the digits 8 6 0 9 using each digit only once in 9086. அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 4 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பராக கொண்டு வரணும். எந்தெந்த டிஜிட்டை யூஸ் பண்ணி? 8 6 0 9 யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ லார்ஜஸ்ட் நம்பருங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன வரும்? 9. ஸோ நம்ம எந்தெந்த நம்பரை யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம்? 8 6 0 9. இப்போ லார்ஜஸ்ட்னு சொல்கிறதுனால பெரிய நம்பர்கள்லேருந்து தான் சின்ன நம்பருக்கு போகணும். அப்போ தான் அது லார்ஜஸ்ட்டாக ஆகும். ஸோ பெரிய நம்பர் இது 9, அடுத்து உள்ளது என்னது? 8, அடுத்து 6, அடுத்து 0. ஸோ 9 8 6 0 இந்த நம்பர் தான் லார்ஜஸ்ட் நம்பர் வரணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? 9 0 8 6. அப்போ இது வந்து தவறு. இங்கே வந்து 8 வர்றதுக்கு பதில் 0 வந்துடுச்சு. அப்போ இந்த நம்பர் தவறு. அதனால் இது வந்து ஃபால்ஸ். ஸோ செகண்டில் தேர்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த டோட்டல் நம்பர் ஆஃப் 4 digit நம்பர்ஸ் இஸ் 9000. அதாவது மொத்தம் வந்து 4 digit நம்பரில் 9000 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்கணும். ஸோ செகண்டில் தேர்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நம்மளுக்கு வந்து 4 digit நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்குது? அப்போ 1000லேருந்து. ஓகேவா? 1000 to எது வரைக்கும் முடியுது? ஸோ முடிகிறது வந்து 9999. ஓகேவா? இப்போ இதுக்கும் இடைப்பட்ட நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 999. ஓகே, இது 3 digit நம்பர். இதுக்கடுத்து 10,000. இது 5 digit நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குது? 9000 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டு. இந்த இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இது கரெக்டு. ஓகேவா? ஸோ third one, the total number of 4 digit numbers is 9000. So true. Third sum, of the numbers 138 crore 667 lakhs 87,215. அடுத்த நம்பர் வந்து 13 crore 76 lakhs 98,890. next 8 crore 67 lakhs 20,560. which one is the largest? which one is the smallest? அதாவது 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரில் எது கிரேட்டஸ்ட் நம்பர், அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் பெரிய நம்பரு, அடுத்து which is the smallest எது சின்ன நம்பரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம தேர்ட் சம் செய்ய போகிறோம். தேர்ட் சம்மில் நம்ம நம்பர்ஸ் எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம எது பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து 138 crore. ஸோ இது வந்து க்ரோர்லேயே 138 வந்துருச்சு. இது 13 crore, இது வந்து 8 crore. இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து நம்ம இந்தியன் நம்பர் மாதிரி குறித்து வச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இது 138 crore. அப்போ இது 100 crore மேலே வந்துருச்சு.
அடுத்து இது வந்து 13 crore. இது 10 அந்த டென்ஸ் லெவலில் 2 digit நம்பர்ஸில் தான் க்ரோரில் தான் வந்திருக்கு. ஸோ 10 crore தான் வந்திருக்கு. இது 8 crore. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. அடுத்த நம்பர் இது, அதுக்கு அடுத்த நம்பர் தான் இது. அப்போ இது லார்ஜஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் நம்பர். அடுத்து இது என்னது? இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் ஒன்று. விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க, அது தேர்ட் ஒன். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன். அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த டிசெண்டிங் ஆர்டர். அதாவது கொடுத்துருக்க நம்பரை வச்சு நம்ம டிசெண்டிங்னா இறங்கு வரிசை. இறங்கு வரிசைனாலே நம்மளுக்கு தெரியும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். அப்போ நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 1,28,435. அடுத்து 10,835. அடுத்து 21,354. அடுத்த நம்பர் 6,348. அடுத்த நம்பர் வந்து 25,840. முதல்ல நம்ம இந்த நம்பரை எழுதிக்கிருவோம். அடுத்து இதுலேருந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரை கொண்டு வருவோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின்குள்ளே ஆன்சர். ஸோ 12, 84, 35. அடுத்து என்னது? 10, 8, 3, 5, 21, 354. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 6,348. அடுத்து 25,840. ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் எல்லாமே எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் வந்து பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் ஈஸியாக ஒன்று சொல்லித்தரவா? ஸோ இதில் வந்து நம்ம மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இதில் 2, 4, 6 நம்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து 5 நம்பர்ஸ் இருக்குது. இதுலேயும் 5 நம்பர்ஸ், இதில் 4 நம்பர்ஸ், இதுலேயும் 5 நம்பர்ஸ். ஸோ 6 நம்பர்ஸ் இருக்கிறது எது? இந்த நம்பர். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 6 நம்பர் இருக்கிறது தானே பெருசு தானே வரும். ஸோ டிசெண்டிங்னு எழுத போகிறோம். DESCENDING டிசெண்டிங் ஆர்டர். என்னது? ஃபஸ்ட்டு இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 1,28,435. ஓகேவா? காமா. அடுத்து இப்போ வந்து இந்த நம்பர் வந்துட்டதுனால அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க கீழே. ஓகே. அடுத்து இந்த நம்பர் தான் லாஸ்ட் வரும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டுக்கு பார்த்துக்குவோம். ஓகே. அடுத்து உள்ளது என்னது? இந்த 5 நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை பார்ப்போம். ஸோ 1, 2, 2. ஓகேவா? இப்போ 1 பெருசா 2 பெருசா? ஸோ 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெரிய நம்பர். அதனால் நம்மளுக்கு இந்த 2 நம்பரில் தான் ஏதோ ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்க்குறோம்? செகண்ட் ஒன்னில் இதில் 1, இதில் 5. ஸோ 5 தான் பெரிய நம்பர். அதனால் இதுதான் செகண்ட் ஒன்னில் வரும். அதனால் அந்த நம்பரை இப்போ எழுத போகிறோம். 25,840. ஓகேவா? இப்போ இது செகண்ட் நம்பர்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்வியஸாக இது ரெண்டுக்கும் தானே நம்ம மேட்ச் பார்த்தோம். ஸோ இதுதான் தேர்ட் ஒன்னாக வரும். அப்போ 21,354. அடுத்து மீதம் உள்ளது 5 நம்பர் உள்ளதில் இது மட்டும்தான் மீதம் இருக்குது. அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 10,835. மீதம் இருக்கிறது என்ன? 4 நம்பர்ஸ் உள்ள 6,348. ஓகேவா? இப்போ டிசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டோமா?